Hello guys, I'm Marun. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக L98590D எனும் எக்ஸோ பிளானட்டோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த L98590D இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான L98590 எனும் ரெட் டிராஃப் நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வெறும் 7 நாட்கள் வந்து எடுத்துக்குது. இந்த எக்ஸோ பிளானட்டோட ஒரு வருடம் வந்து வெறும் 7 நாட்கள். இந்த எக்ஸோ பிளானட்ல 1900 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இந்த எக்ஸோ பிளானட்ல வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸோ பிளானட்ல திக்கான அட்மாஸ்பியர் வந்து இருக்கு. அந்த திக்கான அட்மாஸ்பியர் சூரியனோட வெப்பத்தை பிடித்து வைத்திருக்கு. அதனாலதான் இந்த எக்ஸோ பிளானட்ல இந்த அளவு டெம்பரேச்சர் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்டோட மேற்பரப்புல மோல்டன் ஓஷன் லாவா கடல் வந்து இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற கேசஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த L98590 இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியில இருந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியில இருந்து 35 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எந்த லிவ் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியில இருந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த L98590D இந்த எக்ஸோ பிளானட் ஆடிறதுக்கு 35 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவ் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்க மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.